ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ரெண்டாவது தசகத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். கேயூராங்கத கங்கணோத்தம மகா ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். கேயூராங்கத கங்கணோத்தம மகா, கேயூராங்கத கங்கணோத்தம மகா ரத்னாங்குலீயாங்கித ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சிதலசத் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்தில் தலை முதல் மார்பு வரை வர்ணித்தார். இரண்டாவது ஸ்லோகத்தில் தோளிலிருந்து பாதம் வரை வர்ணிக்கிறார். கேயூராங்கத கங்கணோத்தம, அதாவது கேயூரம், அங்கதம், கங்கணம் இதெல்லாம் தெரியும் இல்லையா? இதெல்லாமே தோள் கைகளை அலங்கரிக்கின்ற அணிகலன்கள். இதெல்லாம் கேயூரம், அங்கதம், கங்கணம் இதையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். மகாரத்னாங்குலி அங்கித, கை விரல்களில் உயர்ந்த ரத்னங்களாலான மோதிரங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார். அங்குலியம்னா மோதிரம் இல்லையா? மோதிரங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம். பாகுன கைகள், சதுஷ்கன 4 கைகளில் என்னெல்லாம் ஏந்தின்றிருக்கார் கைகளில்? கதா கதை, அப்புறம் சங்கம், அரி அப்படின்னா சக்கரம், பங்கேருகம் அப்படின்னாக்க தாமரை. இந்த 4ஐயும் அணிந்து கொண்டிருக்கிறார். இந்த 4ஐயும் அணிந்து கொண்டிருக்கிறதுனால ஸ்ரீமத் ரொம்ப லக்ஷ்மீகரமாக இருக்கிறது. அப்புறம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத் பீதாம்பராலம்பினி, அதாவது காஞ்சனம் பொன்னாலான அரஞான போட்டுருக்கார். அப்புறம் லசத் பீதாம்பரம், ஒளி வீசுகிற பீதாம்பரம். பீதாம்பரம்னாலே மஞ்சள் பட்டு, அந்த நல்ல ஒளியோடு இருக்கிற மஞ்சள் பட்டை அணிஞ்சின்றிருக்கார். அப்புறம் விமலாம்புஜ துதிபதாம், தாமரை போல நிர்மலமான, அப்படியே துதிபதம் அப்படின்னா துதின ஒளிரும் பாதங்கள், துதின ஒளிரும் பதாம்ன பாதங்கள், நிர்மலமான தாமரை போல ஒளிர்கின்ற பாதங்களை உடையவராக இருக்கிறார். அந்த பாதங்கள் இன்னும் ஒன்று என்ன செய்யறதுன்னா ஆர்த்திச்சிதம், துன்பங்களை அழித்து விடுகிறது. அப்படிப்பட்ட அழகான பாதங்கள், நமக்கு நன்மை அளிக்கின்ற பாதங்கள், அதை உடைய தவ மூர்த்தி, இந்த மாதிரி அமைந்திருக்கிற உங்களுடைய மூர்த்தியை ஆலம்பே, உங்களுடைய திருவுருவத்தை, திருமேனியை ஆலம்பே அப்படின்னா சரணடைகிறேன், ஆசிரயிக்கிறேன் என்று கூறுகிறார். இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். கேயூராங்கத கங்கணோத்தம மகா ரத்னாங்குலீயாங்கித
केयूराङ्गद कङ्कणोत्तममहा रत्नाङ्गुलीयाङ्कित श्रीमद्बाहुचतुष्कसङ्गतगदा शङ्कारी पङ्केरुहा श्रीमद्बाहुचतुष्कसङ्कदगदा शङ्कारी पङ्केरुहाम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बरालम्बिनीं काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बरालम्बिनीम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदां मूर्तिं तवार्तिच्छिदम् आलम्बे विमलाम्बुजद्युतिपदां मूर्तिं तवार्तिच्छिदम्. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் பகவானோட தோள்கள்லேருந்து திருப்பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறார். கேயூரம்னா தோள்வளை, அங்கதம் மேல்கையோட ஆபரணம், முன்கையில் கங்கணம்ங்கிற பிரேஸ்லெட்டு, கை விரல்களில் உத்தமமான ரத்னங்களால் இழைக்கப்பட்ட மோதிரங்கள், இதையெல்லாம் போட்டுருக்கார். 4 கைகளிலும் இதை தவிர எதை தாங்கியிருக்கார்? கௌமோதகிங்கிற கதை, சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, பக்தன் கஜேந்திரன் கொடுத்த தாமரை, இதையெல்லாம் தாங்கிட்டுருக்கார். இடுப்பில் ஒளி வீசுகிற பீதாம்பரம்னா மஞ்சள் பட்டு, அதோட மேலே தங்கத்தாலான ஒட்டியானம். அவரோட திருவடிகள் தூய தாமரை மலர்களைப் போல் அழகாக மென்மையாக இருக்குது. மேலும் தியுதி ஒளி மிகுந்ததாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் வர்ணித்தாலும் குருவாயூரப்பா உன் அழகு வர்ணனைக்கெல்லாம் எட்டாதது. அதையும் விட அது ஆர்த்திச்சிதம், தியானிப்பவர்களோட துன்பங்களை போக்கிறது. அப்படிப்பட்ட திருமேனி அழகை உடைய உன்னை நான் சரணடைகிறேன் என்று கூறுகிறார்.